என்ன நல்ல விஷயம் நடக்கல. ஒரு நல்ல விஷயமா நடந்தது. ஒரு நல்ல விஷயம் இல்ல. எங்கன்னா இது மக்கள் பணத்தை தான் வச்சு அவரு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அது நல்லதுன்னு மக்கள் நினைச்சுன்னுக்குறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாரு, வாங்குறாரு, என்ன பண்றாரு தெரியல. அவருடைய பணத்தை கொடுக்குறாரு. சொல்லுங்க, மக்கள் பணத்தை தானே கொடுக்குறாரு, அவருடைய பணத்தை கொடுக்கல. எங்களுடைய பணம், எங்களுடைய வரி கட்டுறோம், வருமான வரி, இந்த இந்த ஏதோ வரதெல்லாம் கட்டுறோம் நாங்க. அவருடைய பணத்தை கொடுக்கலையே. சொல்லுங்க, அம்மா ஆட்சியில இருக்க சொல்லலாம் எப்படி இருந்து தெரியுமா? ஒரு ஜெயலலிதா அம்மா இருக்கு சொல்ல எப்படி எல்லாம் பார்த்தாங்க. ஒரு லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. அவங்க வந்து தானே ஆட்சிக்கு எல்லாமே அதை இது பண்ணாங்க. இவர் வர சொல்ல ஒண்ணுமே இல்ல. சும்மா மக்களை இது பண்றாரு, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பண்ணல. ஏமாத்துறாரு. அவங்க குடும்பமே தானே வந்து இருக்குது. எல்லாமே யாருமே இல்லைல்ல. டாஸ்மார்க்கால் தான் அழுகிறாங்க ஜனம், குடும்பம் எல்லாம். குடிச்சிட்டு வரான், வீட்டுக்கு அரிசி இருக்குதோ இல்லையோ, அவன் குடிக்கிறான்ல, சம்பாதிக்கிறத ஒரு 1000 ரூபாய் வாங்குறான், அதுலயே 600 ரூபாய் சாப்பிட்டுறான். மீதி 400 ரூபாய் கொடுத்தா குடும்பத்துக்கு எப்படி வரும் சொல்லுங்க? அதே விக்கிறாங்க, அதை மட்டும் விலைவாசியா விக்கிறாங்க. மீதி எல்லாம் குறைக்க கூடாதா? ஒரு கேஸ குறைக்க கூடாதா? அடிக்கிறாங்க. அதுல பாட்டிலுக்கு வர 10 ரூபாவா? அந்த பாட்டில பொறிக்கின்னு போய் வித்தா 10 ரூபாய். எப்படி அது? தக்காளி விலை என்ன விலை இன்னைக்கு? தக்காளி வந்து 70 ரூபாய் 80 ரூபாய் ஒரு கிலோ. என்ன சொல்றீங்க? தக்காளி விலை இது மாதிரி வாங்கினா ஒரு நடுத்தர மக்கள் எப்படி வந்து செய்வாங்க சொல்லுங்க? அன்னாடம் கூலிக்கு போறவங்க எப்படி அதை வாங்கி போட்டு செய்வாங்க? 70 ரூபாவா? ஐயோ, தக்காளி இவ்வளவு விலை. அப்ப என்ன ஆட்சிக்கு வந்து இவரு என்ன தக்காளி விலை ஏத்துறாரு, கேஸ் விலையே ஏத்துறாரு. சின்ன குழந்தைய கூட்டு பாரு, இப்ப பிராந்தி என்ன விலை கரெக்டா சொல்லும். அது குழந்தைங்க எல்லாம் நிக்குது ஒயின் ஷாப்ல.